ஹாய், இன்றைக்கி எல்லோரும் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜை செலிப்ரேஷன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் பண்ணிட்டோம். நல்ல பொரி, பொங்கல், சுண்டல் எல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நல்லா சாப்பிட்டாச்சு. நல்லா திருப்தியாக போச்சு இன்றைக்கி. நீங்களும் உங்கள் வீட்டில் ஆயுத பூஜைக்கு வாங்குகிற பொரி என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் டெய்லி காலையில் பொரியில் சர்க்கரை போட்டு நல்லா காஃபி தூக்கலாக ஸ்ட்ராங்காக போட்டு ஊற்றி நல்லா சாப்பிடுவோம். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட்டே சில நாட்களில் எங்களுக்கு. ஆயுத பூஜை மூட்டையாக வாங்கின பொரியெல்லாம் அப்போ தான் காலி பண்ணுவோம். நாங்கள் கடை வச்சுருக்கனால நிறைய பொரி வாங்குவோம். நிறைய பேர் கொடுப்பாங்க. அதே 2 மாதம் 3 மாதம் கிட்ட வச்சு சாப்பிடுவோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். மெனக்கெட்டு கார பொரியெல்லாம் செஞ்சுலாம் சாப்பிட மாட்டோம். மேக்ஸிமம் காஃபியில் தான் ஊற்றி சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணது இல்லைன்னா ட்ரை பண்ணுங்கள். எங்கள் குட்டி ராஜா ஆயுத பூஜைக்கு ரெடி ஆகிட்டாரு. எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. சாமி கும்பிடவும் போகிறோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிட்டீங்க? நீங்கள் என்னென்ன செஞ்சீங்க ஸ்பெஷலான்னு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். உங்களுக்கு ஆயுத பூஜை வந்தால் என்ன ஞாபகம் வருதுன்னு சொல்லுங்கள். நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது புக்குக்கெலாம் பட்டை போட்டு ஈவினிங் ஆனால் எங்கள் அம்மா எடுத்து தருவாங்க. படிக்கணும், புக்கு படிக்கணும், ஆயுத பூஜை போட்டுட்டு சாமி கும்பிட்டு படிக்கணும், அப்போ தான் நல்லா படிப்பு வரும் சொல்லிலாம் சொல்லுவாங்க. உங்களோட ஆயுத பூஜை செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். பாய்.